அர்ச்சனாவே இன்ட்ரெஸ்ட் காட்டுற கேஸா? அதை விட நாம அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். போலீஸ் நம்மளை பார்த்தா பிடிச்சிருவாங்களே. யார் நீங்க? எதுக்கு இந்த இடத்துல நிக்கிறீங்க? நாங்க 2 பேரும் லவர்ஸ் சார். சரி, அதுக்கு எங்க நின்னுட்டு இருக்கீங்க? சார், எங்க காதலுக்கு எங்க 2 பேர் வீட்லயுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சார். அதான் நாங்க வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? ஐயோ, என்ன சக்தி இது? திடீர்னு ஏசிபி வந்து நிக்கிறான். இவனை பார்த்தாலே நந்தகுமார் வேற வரமாட்டானே, எஸ்கேப் ஆயிடுவான். ஐயோ, இந்த வேதிகா வச்சு நந்தகுமாரை பிடிக்கலாம் நம்ம பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. ஆமா, கலெக்டர் அர்ச்சனா உங்களையே தேடுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும். ஜீப்ல ஏறு. இல்ல சார். ஏறுங்கன்றல. யோ, கூட்டு வா. வண்டில ஏறுங்க, வாங்க. வாங்க சொல்றல. இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும். போலீஸ் கஸ்டடிக்கு வேதிகா போயிட்டா அப்புறம் நந்தகுமார் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. மதன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம இப்ப எப்படி அவங்க கிட்ட போய் பேச முடியும்? நமக்கும் வேதிகாக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஏறு ஏறு. உள்ள போமா. இந்த ரிஸ்க்லாம் வேண்டாம், விட்டுதான் பிடிக்கணும். ஸ்டேஷன் தானே கூட்டிட்டு போறாங்க. அர்ச்சனா கிட்ட தகவல் சொல்லி ஆக வேண்டியது பாத்துக்கலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரி சக்தி, சரி வேதிகா போனா போட்டோம். நம்ம இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த நந்தகுமார் எப்படி இங்கே தானே வரணும், நம்ம பிடிச்சிடலாம். நந்தகுமார் இனிமே இங்க வரமாட்டான் மதன். போலீஸை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிருப்பான். இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுவோம். இந்த போலீஸ்காரன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இப்ப பூமிகாவையும் ஜோதிகாவையும் எப்படி மீட்கிறது? அதுக்கு வேற வழியை யோசிக்கலாம். வாங்க போலாம். சூப்பர் சூப்பர் லேடி. ஐ நோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாவ் வாவ், வெரி குட் குரு. நாயுடு, நீ கேட்ட மாதிரியே நல்ல லேடி கிடைச்சிருக்கு. அதனால கொடுக்க வேண்டிய கமிஷனை விட அதிகமா தரணும். இது மாதிரி லேடிக்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம் குரு. இந்த லேடி மார்க்கெட்ல நல்ல வேலை போகும் குரு. உடனே நந்தகுமாருக்கு பேசி டீல முடிச்சுட்டு வெளிநாட்டுக்காரங்களுக்கு நாம நல்ல வேலைக்கு வித்துடலாம். உடனே அவனுக்கு போன போடுங்க. ஹலோ. ஏண்டி பூமிகா, என் மேலேயே கை வச்சிட்டல. இப்ப பாரு, உன்னை வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டேன்டி.
வணக்கம் மேடம். வாங்க. ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு மேடம். அந்த நந்தகுமார் ஒரு போட்டை ஏற்பாடு பண்ணி பூமிகா மேடத்தை ஒரு பொட்டில அடைச்சு போட்ல கடத்தி கொண்டு போயிருக்கான். அந்த போட்டை ஓட்டுனவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்க மேடம். அவனை நீங்களே விசாரிங்க. கூப்பிடுங்க. போட்மேன், போட்மேன், நடந்தது என்னன்னு சொல்லு. வணக்கம்மா. வணக்கம். நீங்க தான் அந்த போட்மேனா? ஆமாம்மா. உன் பேர் என்ன? இன்னாசி முத்துமா. எத்தனை வருஷமா போட் ஓட்டுறீங்க? 20 வருஷமாமா. 20 வருஷமா கடல்ல கடத்தல் தொழில் தான் பண்றீங்களா? ஐயோ மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நான் தினமும் கடல்ல மீன் பிடிச்சி பொழப்பு நடத்துறேம்மா. அந்த கடலை நம்பிதமா வாழ்றேன். என் உசுரை பணைய வச்சுதமா கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறேன். அப்பான தொழில எதுவும் நடக்கலம்மா. இவ்ளோ நேர்மையா பேசுறீங்க. அப்படி அந்த பொட்டியில என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஒரு பொண்ணு உங்க போட்ல எப்படி கடத்திட்டு போனீங்க? பொண்ணுங்களை எல்லாம் கடத்திட்டு போய் வியாபாரம் பண்றீங்களா? ஐயோ மேடம், அந்த கடல் தாய்மலை சத்தியமா சொல்றேன். நான் கடத்தல்காரன் இல்ல, பொழப்புக்காக மீன் பிடிக்கிறவன். ஒரு சாமியாரு என்கிட்ட வந்து நடுக்கடல்ல ஒரு பூஜை பண்ணணும், பொட்டி நிறைய பூஜை பொருள் எடுத்து வந்துக்கிறேன், அதை போட்ல ஏத்தின்னு போனோம்னு சொன்னார் மேடம். நானும் சாமியார் சொன்னது உண்மைன்னு நினைச்சு பொட்டியை ஏத்தின்னு கடலுக்குள்ள போனேன் மேடம். சரி பூஜை பரிகாரம் தான் நம்பி போனேன் மேடம். நடுக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மேடம் தெரிஞ்சுது அந்த பொட்டியில ஒரு பொண்ணு அடிச்சு எடுத்து வந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. சரி, அந்த பொட்டியில இருந்த பொண்ணு என்ன செஞ்ச? நடுக்கடல்ல ஏற்கனவே ஒரு போட் இருந்துச்சுமா. அந்த போட்ல பொட்டியோட அந்த பொண்ணை ஏத்தி சாமியார் அமிச்சிடாமா. அவங்க செய்யறது தப்புன்னு அப்பதான் எனக்கே தெரியும். என்னால எதுவும் செய்ய முடியலம்மா. நான் ஏதாவது எதிர்த்து பேசியிருந்தா என்ன அச்சு கடல்ல போட்டிருப்பாங்கம்மா. அந்த பொண்ணை ஏத்திட்டு போனவங்க ரொம்ப மோசமான கடத்தல்காரங்கம்மா. அவங்கள எதிர்த்துக்கின்னு கடல்ல மீன் பிடிக்க முடியாதுமா. உயிருக்கு பயந்து நானும் அமைதியா இருந்துட்டேம்மா. சரி, அந்த கடத்தல்காரங்க யாரு? அவங்க எங்க இருக்காங்க? அம்மா அவங்க 24 மணி நேரமா கடல்ல இருப்பாங்கம்மா. பொண்ணுங்களை விலைக்கு வாங்கி அடிமையா விற்கிறது தான் அவங்க தொழிலு. பொண்ணுங்களை எங்க கொண்டு போய் விற்பாங்க? அது எனக்கு சரியா தெரியல மேடம். ஆனா பக்கத்து நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவு இருக்கு. அங்கதான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் கொண்டு போய் அங்க இருக்கிற ஹோட்டல்ல பார்ல வேலை செய்யறதுக்காக அடிமையா விற்கிறான்னு கேள்விப்படுகிறேன் மேடம். ஆனா நான் இது வரைக்கும் அந்த பக்கம் போடுதே இல்லை மேடம். அது ஒரு தனியாருக்கு சொந்தமான தீவு மேடம். அவங்கள தவிர வேற யாரும் அங்க போயிட முடியாது மேடம். ஆனா வெளிநாட்டுக்காரங்க அங்க நிறைய பேர் வருவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். அங்க இருக்கிற சூதாட்ட கிளப்லயும் பார்லயும் வேலை செய்யறதுக்காக தான் பொண்ணுங்களை விலைக்கு வாங்குறாங்களாம். ஆனா மேடம் அங்க போனவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததே இல்லையா. மற்றபடி வேற எனக்கு எதுவும் தெரியாது மேடம். அந்த கடத்தல் தொழில் செய்யறவங்கள நேர்ல பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? ஓ முடியும் மேடம். அடுத்த தடவை அவங்கள எங்க பார்த்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லணும். அப்படி எங்களுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா உங்களை இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவோம். புரியுதா? புரியுது மேடம். அந்த கும்பலை கண்டிப்பா நான் காட்டி கொடுக்குறேன். நீங்க போலாம். சரி மேடம். போ. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க மேடம். அந்த தீவு எங்க இருக்கு? அங்க என்ன நடக்குது? பூமிகா எங்க இருக்கான்னு எல்லா விஷயங்களையும் அந்த கோஸ்டல் அதிகாரி கிட்ட கேட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். நானும் கோஸ்டல் அதிகாரி கிட்ட விசாரிக்கிறேன். ஓகே மேடம். தேங்க்யூ. வரேன் மேடம். சார், கலெக்டர் மக ஃபோன் போட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பிடிச்சிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாமா சார்? கலெக்டருக்கு எப்போ ஃபோன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. சாரி சார். நீங்களும் கொஞ்சம் வெளியில் இருக்க, நான் உங்ககிட்ட தனியாக விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஓகே சார். நீங்க 2 பேரும் யார்? அதான் நான் அங்கேயே சொன்னேன்ல சார், இவர் என்னோட லவ்வர். நான் 2 வருஷமா இவரை காதலிக்கிறேன். நீ லவ் பண்ற கதையை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கலெக்டர் குறிப்பா உன் போட்டோவை சிட்டில உள்ள எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? நாங்க 2 பேரும் விரும்புறது எங்க குடும்பத்துக்கு பிடிக்கல சார். அதனாலதான் கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பிடிக்க சொல்லியிருப்பாங்க சார். ஆயமுடு, என்கிட்டயே போய் சொல்லி தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா? 2 பேரையும் தோலை உரிச்சிருவேன். கலெக்டருக்கு நீங்க லவ் பண்றது பிரிக்கிறதா வேலையா? உன் வாயாலேயே நீ யாரு, எதுக்காக கலெக்டர் உன்னை கண்டுபிடிக்க சொன்னாங்க,
நீ எந்த மாதிரி கிரிமினல் வேலை செஞ்சங்கறத ஒண்ணு விடாம சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிரிமினல்லாம் இல்ல சார். நீ நல்லவளா இருந்தா உன்னை ஏன் கலெக்டர் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க? நான் இவரை லவ் பண்றதுக்கு முன்னாடி நந்தகுமாருங்கிறவனை காதலிச்சேன் சார். மதன்கிற டாக்டர் நந்தகுமாருங்கிறவனை காரோட வச்சு எரிச்சு கொன்னானே, அந்த நந்தகுமாரா? அதே நந்தகுமார் தான் சார். நான் அவனை காதலிச்சு கைவிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த விஷயம் கலெக்டர் அர்ச்சனாவுக்கு யார் மூலமோ தெரிஞ்சிருச்சு சார். அர்ச்சனா மேடம் என்னை நேர்ல வர வச்சு, இனிமே நீ அந்த நந்தகுமார் உயிரோட தான் உலாவிட்டு இருக்கான்னு போலீஸ் கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்க சார். செத்து போன நந்தகுமார எப்படி சார் நான் உயிரோட இருக்கான்னு சொல்ல முடியும்? கலெக்டர் மேலையா பழிய போடுற? இந்த என்கவுண்டர் ஏசிபி பாண்டியனுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. நான் பொய் சொல்லல சார். நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க சார். என்கிட்ட பெரிய விஷயத்தை எதையோ மூடி மறைக்கிற. மேலும் மேலும் பொய்க்கு மேல பொய்யா சொல்ற. உண்மை சொல்லு. அர்ச்சனா மேடம் தான் டாக்டர் மதனை கொலைபாலில இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன நந்தகுமார் உயிரோட இருக்கிறதா பொய் சொல்ல சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னதுனால அன்னில இருந்து எங்களை எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. போலீஸ வச்சு தூக்க சொல்லிருக்காங்க. சொல்லு சக்தி. அர்ச்சனா, ஒரு முக்கியமான விஷயம். அந்த வேதிகாவை கை கழுவமா பிடிச்சு அவளை வச்சு எப்படியாவது நந்தகுமாரை பிடிச்சலான்னு பிளான் பண்ணேன். கடைசி நேரத்துல அந்த ஏசிபி பாண்டியன் வந்து சொதப்பிட்டாரு. வேதிகாவையும் அவன் லவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹேண்ட்ல கேன்ல ஏறு ஐஸ் ஃபுல்லா டியரு எம்டி டேங்க் ரிவர் கம் நைப் ரிவர்ஸ் கியரு பெங்களூரு ஓ மை லவ் யூ ஷோட் மீ பவு. வேதிகாவையும் அவன் லவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதனால நான் நினைச்சது நிறைவேறாம போயிடுச்சு. வேதிகாவை ஏசிபி பாண்டியனுக்கு எப்படி அடையாளம் தெரிஞ்சதே தெரியலையே. நீதான் வேதிகா போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி இவளை பார்த்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கல. அது ஹையர் ஆபீசர் ஏசிபி பாண்டியனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. அர்ச்சனா, நீ எப்படியாவது அந்த ஏசிபி பாண்டியன் கிட்ட இருந்து அந்த வேதிகாவையும் அவளோட லவரையும் உன் கஸ்டடியில் கொண்டு வா. அதுக்கப்புறம் அவளை வச்சு நந்தகுமாரை பிடிச்சிடலாம். இல்ல சக்தி, நம்ம ஏசிபி பாண்டியன் கிட்ட இருந்து வேதிகாவை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த கேஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால ஏசிபி பாண்டியன் என் மேல இருக்கிற கோவத்துல அவரே அவங்கள விடுதலை பண்ணிருப்பார். வெளியில வந்த வேதிகாவையும் அவ காதலனையும் எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். சரி அர்ச்சனா, சரி. கவலைப்படாதீங்க, இனிமே இந்த விஷயத்த அர்ச்சனா பாத்துப்பா. கரெக்ட் பாயிண்ட புடிச்சிட்டேன். மதனை காப்பாத்துறதுக்காகத்தான் உன்னை கலெக்டர் மேடம் பலிகடை ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்கவுண்டர் ஏசிபி பாண்டியன் டியூட்டில ரொம்ப நேர்மையானவன். எந்த விதத்திலையும் குற்றவாளி தப்பிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறவன். குற்றவாளிக்கு துணையா இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் நான் அவங்களை எதிரியா தான் பார்ப்பேன். இந்த விஷயத்துல நீயும் கலெக்டரும் எதிரியா தான் இருக்கீங்க. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். சார், எங்களை விட்டுருங்க சார். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறோம் சார்.
சரி, நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். அந்த கலெக்டர் அம்மா கண்ணில் படாம ஒரு மாசம் தலைமறைவா எங்கேயாவது போயிடுங்க. நான் அந்த மதனை சுட்டு தள்ளிட்டேன்னு பேப்பர் நியூஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வரணும். அதுக்கப்புறமா நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கலெக்டர் அம்மா எப்படியும் உங்களை அவங்களோட கஸ்டடிக்கு எடுத்துட்டு போக இங்க வருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. போங்க, கிளம்புங்க. எப்படியோ சுரேஷ், அர்ச்சனா மேடம் புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. அவங்க புண்ணியத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். அர்ச்சனா மேடத்தை ஏசிபி பாண்டியனுக்கு பிடிக்காது. அதனாலதான் அவங்க மேல உள்ள கோவத்துல நம்மள வெளியில விட்டுட்டாங்க. நீங்க ரிலீஸ் ஆகி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல இருக்கிற கோவத்துல அந்த ஏசிபி பாண்டியன் உங்களை ரிலீஸ் பண்ணுவாரு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றபடி கேட்டா நீங்க பொழைச்சுப்பீங்க. இல்லைன்னா நீங்க 2 பேரும் இந்த ஜென்மத்துல ஜெயில இருந்து வெளில வர முடியாது. ஐயோ மேடம், எங்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க மேடம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் மேடம். ப்ளீஸ் மேடம், விட்டுருங்க மேடம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறோம் மேடம். நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா நீங்க செஞ்ச குற்றத்தெல்லாம் நான் மன்னிக்கிறேன். உங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நானே நடத்தி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யணும். சொல்லுங்க மேடம், நான் என்ன செய்யணும் மேடம்? மறுபடியும் நீங்க ஜோதிகாவை வேஷம் போடணும். எப்படியாவது நந்தகுமாரை காண்டாக்ட் பண்ணி அவன் இடத்துக்கு போய் உண்மையான ஜோதிகாவை வெளில விட்டுட்டு நீ அந்த இடத்துல சிக்கிக்கணும். ஜோதிகா என் கைக்கு வந்த பிறகு அங்கேருந்து உன்னை எப்படி விடுவிக்கிறது நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். அந்த நந்தகுமாருக்கு தெரிஞ்சா எனக்கு கண்ட துண்டமா வெட்டி போட்டுடுவான் மேடம். இவ்வளவு நாளா அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் தொண போனேல்ல, அதுக்கு தண்டனை வேண்டாம்? தூபா வேஷத்தை போட்டுட்டு நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள வேஷம் போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி மதனை கொலைக்காரனாக்கி பூமிகாவையும் ஜோதிகாவையும் கடத்துறதுக்கு துணையா இருந்திருக்க. நீ பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு அளவே இல்லை. அது எல்லாத்துக்கும் நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆனோம். இத பாரு வேதிகா, நான் ஜோதிகாவை சேஃபா மீட்டுட்டேனா அதுக்கப்புறம் நான் நந்தகுமாரை பிடிச்சிடுவேன். அப்புறம் உன் வாழ்க்கை சேஃப் ஆயிடும். ஜோதிகா என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஏன் கண்காணிப்புல தான் இருக்கணும். என்ன சொல்ற? சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன் மேடம். வந்து கார்ல ஏறுங்க. வேதிகா அர்ச்சனா கிட்ட மாட்டிக்கிட்டா. அந்த டூப் ஜோதிகாவும் வேதிகாவும் ஒண்ணுதாங்கிற உண்மை அர்ச்சனாக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அந்த நந்தகுமார் எந்த வேதிகாவை டூப் ஜோதிகாவை நடிக்க வச்சு குழப்பத்தை ஏற்படுத்தினானோ அந்த வேதிகாவை வச்சு அவங்கிட்ட இருக்க ஒரிஜினல் ஜோதிகாவை தப்பிக்க வைக்கணும். பூமிகா எங்க இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். சக்திக்கு உடனே இந்த யோசனை சொல்லணும். ஜோதிகா, ஜோதிகா! ஐயோ, ஆன்டி வேற ஜோதிகாவை தேடுறாங்க. ஜோதிகா எங்க இருக்கா? ஒரிஜினல் ஜோதிகா நந்தகுமார்ட்ட அடப்பட்டு கிடக்குறா. டூப் ஜோதிகாவை நடிச்ச வேதிகா அர்ச்சனா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? ஜோதிகா எங்க போனா இவ? ஜோதிகா, ஜோதிகா! ரூபினி, என்னங்க ஆண்டி? ஜோதிகாவை பாத்தியா? நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். எங்க போனானே தெரியல. பூமிகாவை கடத்துறதுல இருந்து என் நெஞ்சே வெடிச்சு செத்து போயிடலாமான் இருக்கு. இவளையும் இப்ப காணோம். ஒருவேளை இவளே நந்தகுமார் கடத்தி வச்சிருப்பானோ? ஐயோ கடவுளே, என்ன மட்டும் ஏன் உயிரோட வச்சிருக்க? நான் என்ன பண்ணுவேன்? நான் உடனே அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஜோதிகா காணோங்கிறது சொல்லணும். ஐயோ, இவங்க அர்ச்சனா வீட்டுக்கு போனா இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்தது ஜோதிகா இல்ல
டூப் ஜோதிகா தான் நம்ம வீட்ல இருந்திருக்கா. ஒரிஜினல் ஜோதிகா இன்னும் நந்தகுமார் கஸ்டடியில தான் இருக்கான்ற உண்மை தெரிஞ்சிடும். அது இவங்களால தாங்க முடியாது. இவங்க உயிருக்கு ஆபத்தாயிடுமே. ஆண்டி ஆண்டி நில்லுங்க ஆண்டி. ஜோதிகா தானே, இங்கதான் எங்கேயாவது வெயிட் பண்ணுங்க, வந்துருவா. இல்ல இல்ல, இனிமேல் என் பொண்ணுங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. நான் போய் அர்ச்சனா பார்க்க தான் போறேன். ஆண்டி ஆண்டி ஆண்டி. ஐயோ, ஏற்கனவே பூமிகா கடத்தப்பட்டதுல நில குலைஞ்சு போயிருக்காங்க. இப்போ ஜோதிகா பத்தின உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமோ? இதுக்கெல்லாம் காரணமான அந்த நந்தகுமார உயிரோடவே விடக்கூடாது. அவன் குடலை உரிமை மாலையை போட்டுக்கிட்டா தான் என் கோவமே அடங்கும். ஐயோ, என் பூமிகா எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. அர்ச்சனா 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 அர்ச்சனா, வாங்கம்மா. என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன்னே தெரியல. என் குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனையா வந்துகிட்டே இருக்கு. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. நேத்துல இருந்து ஜோதிகா வீட்டுக்கே வரல. போன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்க, எடுக்கவும் மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அர்ச்சனா. பூமிகா காணோம் தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல ஜோதிகாவையும் காணோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ச்சனா. இப்ப நான் என்ன செய்யறது? இருங்க. ஜோதிகா, ஜோதிகா எங்கடி போன? சொல்லாம கிளம்ப எங்கடி போன? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நீங்க தான் இருக்கேன், எனக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் இவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரேன் அர்ச்சனா. அவசரப்படாதீங்க. இவளை பத்தி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை? இவ உங்க பொண்ணு ஜோதிகா இல்ல, வேதிகா. உங்க வீட்டுக்கு ஜோதிகா மாதிரி வேஷம் போட்டு நடிக்க வந்தவ இந்த பொண்ணுதான். நம்ப முடியலையா? அந்த மாஸ்க் எடு. கைட்டு.